ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தரலாம். கோல்டு அண்ட் சில்வர் அடியோ அடி அடி அடின்னு அடிச்சு நவுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட சில்வரோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? அதாவது ஒரே நாள்ல வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து எப்பயுமே ஃபால் ஆனது கிடையாது. அதே மாரி ஏறுனதும் கிடையாது. இது வந்து சரியான ஃபால். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 420 கிட்ட போயிட்டு, இப்போ வந்து 291ல க்ளோசிங் வச்சிருக்காங்க ஃப்ரைடே. அதுவும் நான் மார்க்கெட்ட பார்க்குறேன், மத்தியானத்துக்கு மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணி அத ரிலீஸ் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து 12% அப்படி ஃபால் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீஸுக்கு வச்சிருந்தாங்க. அந்த 12%யும் அடிச்சுச்சு. அடுத்து வந்து அத ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திரும்ப அத 15ஆ மாத்துனாங்க. அப்பயும் லோயர் சர்க்யூட்ல அடிச்சு ஃப்ரீஸ் ஆச்சு. திரும்ப அத 18ஆ மாத்துனாங்க. அப்பவும் ஃப்ரீஸ். அடுத்து அத 21ஆ மாத்துனாங்க. அப்பவும் ஃப்ரீஸு. திரும்ப அத 24ஆ மாத்துனாங்க. அப்பயும் ஃப்ரீஸ் ஆகுது. திரும்ப க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு அரவுண்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அத 27ஆ மாத்துறாங்க. அப்பவும் லோயர் சர்க்யூட் அடிச்சு ஃப்ரீஸ். கன்டினியூஸா செல்லிங் சில்வர்ல. ஓகேங்களா. இன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில்வரோட ரேட் வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ரைடே ஈவினிங் அப்டேட்டே வந்து நான் ஓரளவுக்கு செல்லிங்கோட தான் இருக்கும்ன்னு பார்த்தா, 405ல தான் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா. ஆனா அ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம 2 அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ ஒரே நாள்ல வந்து இறங்கிருச்சுன்னு காட்டக்கூடாதுன்றதுக்காக மேபி பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ காலையில பார்க்கும்போது 350யும் ஈவினிங் வந்து 320ன்னு க்ளோசிங் வச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து எம்சிஎக்ஸ் ரன் ஆகும். ஆம், சனிக்கிழமை நைட் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் இண்டெக்ஸ்ல சில்வர் 33% வந்து இறங்கியிருக்கான். நம்ம சில்வர் வந்து 27 தான் இறங்கியிருக்கான். அவன் 33 இறங்கியிருக்கான். ஸோ அது நாளைக்கு என்ன மாரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ஆக்சுவலி வந்து சண்டே. என்னடா சண்டே ரன் ஆகும்ன்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. பிப்ரவரி 1 பட்ஜெட் போறனால நாளைக்கு வந்து மார்க்கெட் ரன் ஆகும்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்விட்டி வந்து எப்பயும் போல 9:15 டூ 3:30யும் கமாடிட்டி 9:00லேருந்து 5:00 வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா வந்து கோல்டு, சில்வர் என்ன மாரி மூவ் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கோல்டோட ரேட் வந்து இப்ப 350ல இருக்கு கிராம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 250 டூ 240 வந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். வந்துட்டு ரிவர்சல் ஆவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கும் கீழ போச்சு அப்டின்னா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லங்க. நிஃப்டி அகைன் ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தாங்க. 25,000 டூ 350ல இருந்து 25,000 220 இதுக்குள்ளேயே தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கான். ஸோ எப்பயுமே பட்ஜெட் அன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நல்ல ஒரு பையிங் போறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்ஸ் எல்லாமே. ஸோ, ஆனா இந்த பட்ஜெட்ல வந்து பெருசா வந்து நெறைய செக்டார்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்டின்ற மாரி தெரிஞ்சுச்சு. டாக்ஸேஷன்ஸ்க்கு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்ற மாரி தெரிஞ்சது. ஸோ, அது வந்து பேங்கிங் செக்டார்க்கு வந்து ஒரு குட் நியூஸ் தான். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங்ல வந்து ஒரு செல்லிங்ல தான் ஓப்பனிங் ஆகும். ஏன்னா, டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, அப்படி ஃப்ளாட் ஓப்பன் ஆகி திரும்ப கீழ இறங்குச்சு அப்டின்னா, 25,220ல நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ, அந்த சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி 500 வரைக்கும் போவான் அப்டின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாளைக்கு கூடிய இன்ட்ராடேல ஓகேங்களா? ஸோ, அதனால நிஃப்டி என்ன பண்றான்றத பார்க்கலாம் நாளைக்கு. பேங்க் நிஃப்டி சொன்னேன் அந்த ரெசிஸ்டன்ட் போயிட்டான். அத பிரேக் பண்றானா, இல்ல செல்லிங் அடிக்கிறானான்னு, செல்லிங் தான் அடிச்சிருக்கான். ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்ல கேப் டவுன் ஓப்பனிங் தான் நடக்க போகுது. செல் ஆகுறான் அப்டின்னா குரூசியல் தான். ஏன்னா சப்போர்ட் அவனுக்கு இருக்கிறது வந்து 58,800ல தான் சப்போர்ட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவரைக்கும் போவானான்னு தெரியல. மேபி ரிவர்சலும் நடக்கலாம். ஐடி. திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வந்துட்டாங்க. இவனும் வந்து ஒரு சைட்வேஸ் பில்டப் பண்றான். ஸோ, இப்போதைக்கு இவனுக்கு வந்து 37,600, 500 ஸோ 600 அந்த லெவல பிரேக் பண்ணான் அப்டின்னா, இவனுக்கு கொஞ்சம் குரூசியல் தான். செல்லிங் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு ஐடிலயும். ஹெவி வெயிட்ஸ் ஆன ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சி திரும்ப வந்து அந்த 938 பிரேக் பண்ணி கீழ தான் வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து பேங்கிங் ரிலேட்டடா ஏதாவது நல்ல நியூஸ் கிடைச்சு 938 பிரேக் பண்ணி மேல போச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து மொமெண்டம் திரும்ப பாசிட்டிவ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் வந்து இன்னும் ரேஞ்ச் அவனும் வந்து அந்த இடத்துலயே தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கான். அவனும் சைட்வேஸ் போயிட்டே தான் இருக்கான். ஸோ கிளியர் பிரேக் அவுட் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா தான் நம்ம வந்து அடுத்த மூவ்மெண்ட்ட பார்க்க முடியும். ஸோ அந்த பிரேக் அவுட்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏதாவது பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.